உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. கபந்தா, கடைசி அவனுக்கு நல்லதனமா சொல்றேன். அர்ஜுனுக்கு 25 வயசு முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே அவனை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பூ பழம்லாம் ஓகே, களிமண் எதுக்கு? வேணும் மாமா, எதுக்குன்னு அப்புறமா சொல்றேனே. வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா? அது சரி, அவ இந்த விஷயத்த சொல்லும்போது பக்கத்துல அர்ஜுன் இல்லல்ல? இல்லையம்மா, ஆனா நீ எதுக்கு இப்படி ஓவர் ரியாக்ட் பண்றேன்னு எனக்கு புரியவே இல்லையே. அடே, நீ சரியான லூசுடா. ஓவர் ரியாக்ட் இல்லடா, இது சந்தோஷம்டா. ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நான் நினைச்சது நிறைவேற வரைக்கும் அர்ஜுன் அமிர்தா ஒண்ணு சேராத மாதிரி நான் தான் பாத்துக்கணும். ஆமா மயூரி, இனிமே வீட்ல தினமும் பண்டிகை தான். அப்படின்னா அப்படின்னா நம்ம அர்ஜுன் அப்பாவாக போறான். என்ன அப்பாவா? வாய்ப்பே இல்ல. அர்ஜுன் அப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மயூரி, என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நீ? இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? இல்ல, நான் அந்த மாதிரி சொல்லல அத்தை. அது கொஞ்ச நாளாவே அர்ஜுனுக்கும் அமிர்தாக்கும் மனஸ்தாபம் இருக்கு இல்லையா, அதனாலதான் அப்படி சொன்னேன். அதுக்காக தான் மயூரி, குழந்தைய அப்பா அம்மாக்கு இடையில இருக்கிற பாலம்னு சொல்லுவாங்க. பாத்துக்கிட்டே இரேன், இனிமே எல்லாமே சரியாயிடும். அது இருக்கட்டும், இன்னொரு விஷயம், ஆரத்தி எடுத்து முடிக்கிற வரைக்கும் யாரும் இந்த விஷயத்த அர்ஜுன் கிட்ட சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு அமிர்தாவுக்கும் தெரியவே கூடாது, சரியா? பாவம், அவங்க வீட்டுல இருந்த ஆரத்தி சம்பிரதாயம் எல்லாம் வழக்கம் இருக்கோ இல்லையோ, தேவையில்லாம வருத்தப்படுவா. அம்மா, எனக்கு லேசா ஞாபகம் இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா உன்னை தூக்கிட்டு வந்து மலையில உட்கார வச்சாராமே. அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்காரு, உண்மையா? ஆமாண்டா கர்ணா, இந்த மாதிரி நிலைமையில புருஷங்கிறவன் பொண்டாட்டிய தூக்கிக்கிட்டு வந்து மனையில உட்கார வைக்கணும். எல்லாரும் அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், எங்கேயோ வெளியில கிளம்பிட்ட போல. ஆமா அண்ணே, கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். டேய், நீ இப்ப எங்கேயும் வெளியில போக கூடாதுடா. ஏமா? என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம்? அதெல்லாம் இப்ப எதுவும் கேட்க கூடாது, சஸ்பென்ஸ். மொத்தத்துல நீ இப்ப எங்கேயும் வெளியில போக கூடாது, இது என்னோட ஆர்டர். அம்மா, உண்மையில எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேம்மா. இதை விட முக்கியமான வேலை வேற எதுவும் இருக்க முடியாது. அம்மா சொல்லிட்டாங்கல்ல, வீட்லயே இரு. அமிர்தா, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கேம்மா. அத்தை, புது புடவைய கட்டிட்டு வர சொன்னீங்களாமே, எதுக்கு? இன்னைக்கு வீட்ல ஏதாவது பூஜை வச்சிருக்கீங்களா? ஒரு வகையில அப்படியும் சொல்லலாம். என்ன பூஜை அத்தை? அது ஒரு மாதிரி விசேஷமான பூஜை. போக போக உனக்கே புரியும். ஓஹோ, இங்கேயே வந்துட்டியா? அம்மா, என்ன இதெல்லாம்? இங்க பாரு, அமிர்தாவை நீ தூக்கிக்கிட்டு கீழே இறங்கி வரணும், சரியா? என்ன, அமிர்தாவை நான் தூக்கிக்கிட்டு வரணுமா? இல்ல, பின்ன நான் தூக்கிட்டு போகணுமா? ஒழுங்கா நான் சொல்றத செய்யண்டா. அவளை தூக்கிக்கிட்டு கீழே இறங்கி வா. வேண்டாம் அத்தை, எதுக்கு அதெல்லாம்? நானே நடந்து வரேன். அமிர்தா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியாது. டேய், போடா, அமிர்தாவை தூக்கிக்கிட்டு கீழே வா, சீக்கிரம் போ. என்னம்மா பைத்தியக்காரத்தான இதெல்லாம்?
எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பைத்தியக்காரத்தனமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதோ பாரு, இந்த மாதிரி நிலைமையில நம்ம வீட்டு சம்பிரதாயப்படி புருஷங்கிறவன் கட்டின பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு ஆரத்திக்கு கூட்டிட்டு வரணும். புரிஞ்சுதா? என்ன ஆர்த்தியா? யாருக்கு? கேள்வி கேட்கறதுக்கும் பதில் சொல்றதுக்கும் இது நேரம் இல்லை. அர்ஜுன், என்னடா இன்னும் ஏன் மூஞ்ச பாத்துட்டு இருக்க? நீ போய் தூக்குடா அவள. முடியாதுமா. என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா முடியாதுதான். டேய், முடியாதுன்னா உன்னை அவ்வளவு லேஸ்ல விட்டுருவாங்களா? ஓவரா பந்தா கட்டாம போய் தூக்கிட்டு வாடா அவளை, போ. தூக்குன்னு சொல்றேன் இல்லடா. வெரி குட். இப்போ அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு கீழிறங்கி வர. சரியா? சரிம்மா, எல்லாமே ரெடியா இருக்குல்ல? அத்தை எங்க காணோம்? அம்மா, பாட்டி ரூம்ல தான் இருக்காங்க. நான் சொல்லிட்டேன். சீக்கிரம் இதோ வர இப்போ சொல்லுடா. வந்துருவாங்க. இப்போதான் நம்ம வீடு நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. வாணி ஒருத்தி மட்டும்தான் மிஸ்ஸிங். எங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னும் காணோம்? அர்ஜுன், அர்ஜுன். என் மருமக வந்தாச்சு. பாத்துமா, பாத்து உட்காரு. அர்ஜுன், நீ பக்கத்துல உட்கார்றா. எதுக்குமா? என்னம்மா இதெல்லாம்? டேய், சொன்ன அம்மா சொல்லிட்டாங்கல்ல, எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. உட்காரு. உட்கார்றா. உட்காரு. சித்ரா, வாமா. அர்ஜுன், இந்த அமிர்தா நெத்தியில குங்குமம் வச்சு பூ வச்சு விட்டு வளையல மாட்டி விடு. அத்தை, இன்னைக்கு என்ன விசேஷம்? எதுக்கு இதெல்லாம்? எதுக்காக இன்னைக்கு இதெல்லாம் செய்றீங்க? அம்மா, பாட்டி, என்ன நடக்குதுங்க? மயூரி, நீ எதுவும் சொல்ல. அம்மா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பாட்டி, என்ன கேட்காத. எனக்கு எதுவும் தெரியாது. உங்க அம்மா தான் இல்லத்தையும் நடத்துறா. அவளையே கேளு, சொல்லுவா. அர்ஜுன், உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன்டா. ஆனா முதல்ல நான் சொல்றது நீ செய்.
பூவை கொடுமா. இங்க பூவை வச்சுங்க. அம்மா இப்போது சொல்லுங்க, என்ன இதெல்லாம்? காங்கிராட்ஸ் அர்ஜுன், நீ அப்பாவாக போறல, அதுக்காக. இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தைய கிஃப்டா கொடுக்க போறதுக்கு அமிர்தா, அர்ஜுன் 2 பேருக்கும் தேங்க்ஸ். அம்மா ஸ்டாப் இட், நிறுத்துங்க. என்னங்க வேடிக்கை பாக்குறீங்க? என்ன விளையாட்ட போச்சா உங்களுக்கு? அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை நினைச்சியா என்ன? நான் உங்களை தூக்கிட்டு வரணுமாமா? ஆரத்தியா, குங்குமமா, மஞ்சளா? ச்சே, என்ன எல்லாரும் பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு நாட்டி வைக்கிறீங்களா? ச்சே. ஹே அர்ஜுன், ஏன்டா, என்னாச்சுடா? ஏன் இப்படி பேசுற? அது இல்லடா அர்ஜுன், நீ அப்பாவாக போறியேன்னு தான் நாங்கெல்லாம் அம்மா ஸ்டாப் இட், நிறுத்துங்க. எங்க அமிர்தா, உங்களுக்காவது அறிவு வேண்டாம்? பாத்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க, வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல. இல்ல அர்ஜுன், உண்மையிலேயே எனக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது. ஓ, தெரியாம தான் இவ்வளவு நடந்து போச்சா? டேய், நீ வர வர ரொம்ப ஓவரா பண்றடா. இந்த வீட்டுக்கு குழந்தை வர போது நாங்களாம் சந்தோஷமா இருக்கோம், நீ என்னடா பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? பைத்தியக்காரத்தனமா பண்றது நீங்கதாம்மா. குழந்தையும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. அர்ஜுன், என்னடா சொல்ற? ஆமாண்ணா, இந்த அமிர்தாவுக்கு இந்த அர்ஜுன் மேல காதலே இல்லாத போது, புருஷனே தேவையில்லைன்னும் போது, குழந்தைன்னு ஒண்ணு எப்படி வரும்? ச்சே. அந்த சக்தி அடைகிற பூஜைக்கு தயாரா இருக்கிறியா ருத்ரா? இருக்கேன் குருவே. சரி, மிருத்யுஞ்சயனை நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பூஜை முடிகிற வரைக்கும் மிருத்யுஞ்சயனை நினைச்சுக்கிட்டு பரமேஸ்வரனுடைய தியானத்துல மூழ்கி போகணும். விரல நான் சொன்ன முத்திரைய வச்சுக்கோ. பத்மாசனத்துல உட்கார்ந்துக்கணும். மனசுல பரமேஸ்வரனை தவிர வேற யாரையும் நினைக்காம சம்பூர்ணமா அந்த ஆண்டவனுக்கு நீயே உன்னை அர்ப்பணிச்சுக்கணும். உனக்கு நன்மையே நடக்கும். ஓம் அமிர்தா,
வந்துட்டியாமா? நீ எப்ப வருவன்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உள்ள வாமா. வாமா வா. உன்னை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை பார்க்கும்போது சாட்சாத் மகாலட்சுமியை பார்த்த மாதிரியே இருக்குமா. வாமா உள்ள. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு உங்க முகத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. ஆமாமா. வாமா உள்ள வாமா. விக்ரம், சரோஜா, ராஜே, யார் வந்திருக்கான்னு பாருங்க. அமிர்தா, அமிர்தா வாமா, உள்ள வா. வலது காலை வச்சு உள்ள வா. எப்படி இருக்கமா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். நீ என்னம்மா தனியா வந்து நிக்கிற? உன்னை தனியாவா அனுப்புனாங்க? என்னாச்சு? உன் புருஷன் கூட வரல? என்ன விஷயம் அமிர்தா? இங்க பாருங்க சித்தி, மாப்பிளைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும், அதான் வரல. அப்படிதான் அமிர்தா? இல்லம்மா அமிர்தா, நேத்து போன்ல பேசும்போது 2 பேரும் சேர்ந்து வரணும் தானே என்கிட்ட சொன்ன, சரிதானே? ஆமாமா, அவரும் என் கூட வரணும்னு ரொம்ப ஆசையா தான் இருந்தாரு. ஆனா கிளம்புற நேரத்துல ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு. அர்ஜென்ட் வேலைன்னு என்னை டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் வரேன்னு சொன்னாரு. என்னம்மா என்ன அப்படி பாக்குற? அம்மா, நீங்க எவ்வளவு லட்சணமா இருக்கீங்கன்னு தெரியுமா? தாய்மையோட கலை உங்க முகத்துல பொங்கி வழியுது. உங்களை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இல்ல அமிர்தா, இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்ததுதான் இவ முகத்துல கலை வந்ததுக்கான காரணம். மொத்தத்துல குழந்தைங்க இருந்தா தானே அப்பா அம்மாவோட மனசுலயும் வீட்லயும் சந்தோஷம் களை கட்டும். அமிர்தா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ள கால் வச்சாதாமா சந்தோஷமே. அது மட்டும் இல்ல, நீ இந்த வீட்டு விளக்கு மாதிரிமா. அவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்கப்பா, எனக்கு சங்கடமா இருக்கு. சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் சுட சுட காஃபி போட்டு தரேன். அப்படியே அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லிடுமா. அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. சரிங்கம்மா, சொல்றேன். ದುರ್ಧರಾಪದಿ ಕ್ವಚಿತ್ ದಿಗಂಬರೆ ಮನೋ ವಿನೋದ ಮೇತು